உங்கள் எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கர் யாருன்னு எனக்கு தெரியும். ஹீ இஸ் கால்ட் த காட் ஆஃப் கிரிக்கெட். ஆனால் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணிட்டாருன்னு தெரியுமா? ஒரே ஒரு ஆக்டர் தான். அவர் பேட்டை வச்சு பாலை அடித்தார். பாலை எப்படி போட்டாலும் அடித்தார், எப்படி வந்தாலும் அடித்தார். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம், ஹீ ஹிட் அ பால், இந்த ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட 20லேருந்து 25 வருஷம் அவர் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். ரைட் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல் டேஸ், அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். அண்ட் ஒரே ஒரு பால் இல்லையா, அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு பாலை. இந்த ஒரு விஷயம் தான் அவரை காட் ஆஃப் கிரிக்கெட்டுன்னு பேர் வாங்க வச்சுச்சு. அதே தான் யூபிஎஸ்சிக்கும். நம்ம திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை தான் படிக்க போகிறோம். நம்ம ஸ்கூலில் என்ன படித்தோமோ அதே தான் நம்ம எங்கேயும் படிக்க போகிறோம். அங்கே நம்ம படித்தோமான்னு தெரியாது, பட் இங்கே படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறோம், டெஸ்ட் எழுதுகிறோம், படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறோம், டெஸ்ட் எழுதுகிறோம். இந்த ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ணிட்டோம்னா நம்ம யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணிடலாம். சிம்பிள் ஃபார்முலா. இது சச்சின் டெண்டுல்கருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா டாப் பிளேயர்ஸுமே இதை தான் பண்ணியிருக்காங்க. வெரி சிம்பிள் திங். கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயத்த பல வருஷமாக பண்ணியிருக்காங்க. நம்ம 20-25 வருஷம் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு 1.5லேருந்து 2 வருஷம் கரெக்டாக நம்ம ஃபார்முலா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எது வேணாலும் ஆகலாம். ஸோ பி கன்சிஸ்டன்ட், டேக் ஆக்ஷன். See you in my next video.